அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது சைனசைட்டிஸ். சைனஸ்ன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சைனஸ் அப்படிங்கிறது உறுப்பு, அதில் பாதிப்பு ஏற்படுறது தான் சைனசைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது பொதுவாக ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் அனைத்து வயதினருக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், பொதுவாக அடிக்கடி கோல்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்களில் அரிப்பு, கண் சிவந்து போகுதல், தொண்டைக்குள்ளே அரிப்பு, தொண்டை கம்மல், நம்ம பேசும்போது வாய்ஸ் சேஞ்ச் ஆகும். இது சைனசைட்டிஸ் உள்ளவங்களுக்கு சர்வசாதாரணமாக அந்த குரல் வளம் மாறும். அது மாத்திரம் இல்லை, இந்த பகுதியில் நமக்கு வலி வரும். மேலும் தலை பாரமாக இருக்கும். தலை ஃபுல்லாகவும் பாரமாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பார்ட், ஒரு சைட், ஃப்ரண்ட் ஆர் பேக்கு ஃபுல்லும் கூட தலை பாரமாக இருக்கும். இதுக்கு நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம், எக்ஸ்ரே எடுப்பாங்க, டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சைனசைட்டிஸ் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவாங்க. நம்மளும் சில மாத்திரைகள் எடுப்போம், அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பாங்க. அது 1 or 2 days கேட்கும், திரும்ப வந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் திரும்ப டாக்டர்கிட்ட போவீங்க, அவங்க உங்களுக்கு திருப்பி மருந்து எழுதி கொடுப்பாங்க, சாப்பிடுவீங்க. ஒரு 2 நாள் நல்லாயிருக்கும், திருப்பி அந்த மெடிசன் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது. ஆனால் ஆயுர்வேதிக் மருந்தில் அப்படி கிடையாது. மேலும் இந்த சைனசைட்டிஸ் உபாதைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு இரிட்டேட் பண்ணும், வலி இருக்கும், தலைபாரம் இருக்கும், குமட்டல், வாந்தி இருக்கும். நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்தால் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இதெல்லாம் நீங்களே உங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு இது தெரியும். அடுத்தது சைனசைட்டிஸ்னால் பாதிச்சவங்களுக்கு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பூ இருக்குது, மல்லிப்பூ, ஒரு ரோஸ் இருக்குது, ஒரு செண்பகம் இருக்குது, அதோட ஸ்மெல் தெரியாது. இப்போ ஒரு மேங்கோ இருக்குது, இல்லை அம்மா அடுப்பில் குக் பண்ணிகிட்ருக்கா, ஏதோ கருகுது, அந்த சமையல் ஸ்மெல் கூட அவங்களுக்கு தெரியாது. இது மாத்திரம் இல்லை, நம்ம டேஸ்ட் பண்ணும்போது அது என்ன சுவை, அதில் காரம் இருக்கா, இல்லை காரம் அதிகம் இருக்கா, உப்பு அதிகம் இருக்கா, குறைவாக இருக்கா, கசப்பாக இருக்கா, இப்படி கூட டேஸ்ட்டு தெரியாத அளவுக்கு அந்த நம்மளோட நாக்கில் இருக்கிற பட்ஸும் பாதிக்கலாம். சுவாசத்தில் நமக்கு அந்த ஸ்மெல் பண்ணக்கூடிய அந்த மனம் தெரியாமல் போகலாம். இதெல்லாம் நீங்கள் வச்சு உங்களுக்கு சைனசைட்டிஸ் கன்ஃபார்ம் பண்ணலாம், உங்களுக்கு டாக்டரும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஆயுர்வேதிக் முறையில் பார்த்திங்கன்னா, நான் பார்த்துருக்கேன் 35 ஆண்டுகளாக 5 முறை சைனசைட்டிஸ்க்கு அறுவை செய்தும் குணமாகாமல் வராங்க. அப்போது அறுவை சிகிச்சை தான் ஒரு தீர்வா? நெவர், கிடையாது. ஆனால் ஆயுர்வேதிக் மருந்துகள் இருக்குது, மூச்சு பயிற்சி இருக்குது, அக்குப்ரெஷர் இருக்குது, உணவு கட்டுப்பாடு இருக்குது. முக்கியமாக நான் சில டிப்ஸ் சொல்கிறேன். மீதி நீங்கள் நேரில் வரும்போதோ அல்லது நீங்கள் ஆன்லைனில் வீடியோ கன்சல்டேஷன் பண்ணலாம். முக்கியமாக கேக்கு, தயிர், முட்டை சைனசைட்டிஸ் உள்ளவங்க தயவு செய்து சாப்பிடாதீங்க. அதே போல் எனக்கு தலைக்கு தண்ணி கொட்டினா சைனசைட்டிஸ், ஹெட்டேக்குன்னு சொல்லிக்க, அது முற்றிலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதுனால வருது. ஆனால் வாரத்துக்கு 2 முறை கட்டாயம் தலைக்கு குளிக்க வேண்டும். மேலும் நைட்டில் நான்வெஜ் கட்டாயம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. டே டைம் எடுத்துக்கலாம், காலை மதியம் உணவு எடுத்துக்கொள்ளலாம். நைட்டில் கண்டிப்பாக நான்வெஜ் எடுக்காதீங்க. மீதி உங்களோட ரிப்போர்ட், உங்களோட டெஸ்ட் ரிப்போர்ட்டு, எக்ஸ்ரே மற்றதெல்லாம் பார்த்துட்டு சைனசைட்டிஸ்க்கு தொடர்பு கொண்டால் மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்போம். நிச்சயமாக அறுவை சிகிச்சை இல்லாமல் சைனசைட்டிஸை குணமாக்கும் வழிமுறைகள் ஆயுர்வேத மருத்துவத்தில் உண்டு. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.